இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா செப்டம்பர் மாதம் 5, 6 மற்றும் 7ஆம் தேதிகளில் இன்றைய டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஜனாதிபதியாக அனுரகுமார திசாநாயக்க பதவியேற்று ஒரு வருடம் பூர்த்தியாவதை முன்னிட்டு பல்வேறு செயற்திட்டங்கள் முன்னெடுக்கப்பட இருக்கின்றன. அவை வடக்கில் யாழ்ப்பாணத்திலிருந்தே ஆரம்பிக்கப்பட உள்ளது. அதற்காக இன்றைய வருகையின் போது பல செயற்திட்டங்களை ஆரம்பித்து வைப்பதற்காக இன்றைய நாள் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க யாழ்ப்பாணத்திற்கு வருகை தந்திருந்தார். இப்படியாக ஜனாதிபதி யாழ்ப்பாணம் வருகை தர இருக்கின்றார் என்பதை அறிந்து தமிழ் அரசியல்வாதிகள், பொதுமக்கள் என பலரும் அவரிடம் பல கோரிக்கைகளை முன்வைத்திருந்தனர். வடக்கில் உள்ள பொதுமக்களின் காணிகளை முழுமையாக விடுவிப்பதற்கு துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அகில இலங்கை இந்து மாமன்றத்தின் உபதலைவர் கலாநிதி ஆர். திருமுருகன் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார். அது மட்டுமன்றி சைவ சமயத்தவர்களின் வணக்க ஸ்தலங்களையும் விடுவிக்க வேண்டும் என அவர் மேலும் கோரிக்கை விடுத்துள்ளார். அவரது வருகை ஆக்கப்பூர்வமாக அமைய வேண்டுமானால் நீண்டகால போரினால் பொதுமக்களின் காணிகள் இராணுவத்தினரின் பயன்பாட்டில் அவர்களுடைய ஆதிக்கத்தின் கீழ் உள்ளது. இத்தகைய காணிகள் பொதுமக்களின் பயன் தரும் நிலங்களாகவும் பல வளங்களை கொண்டதாகவும் இருக்கின்றன. அத்தகைய காணிகளை விடுவிப்பதன் மூலம் மக்கள் தமது அன்றாட தேவைகளை தாங்களே நிறைவேற்றிக் கொள்ள முடியும். யாரையும் எதிர்பார்க்க வேண்டிய தேவை இருக்காது. எனவே இந்த மக்களின் காணிகளை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். இது மட்டுமன்றி காங்கேசன்துறை கடற்கரையில் புராதன அடையாளமாக விளங்கிய சுக்கிரபாத திருக்கோணேஸ்வர சக்கர சத்திரம் இடிக்கப்பட்டு அந்த இடத்தில் ஒரு விருந்தினர் விடுதி அமைக்கப்பட்டு பயன்படுத்தப்படுகின்றது. மேலும் காங்கேசன்துறை கீரிமலையில் அமைந்திருக்கக்கூடிய சடையம்பாள் மடம் மற்றும் ஆதிசிவன் கோவில் இடித்து அளிக்கப்பட்டுள்ளது. இவற்றை மீள கட்டுவதற்கும் இந்து மக்களின் பல புராதன மடங்கள், ஆலயங்கள் விடுவிக்கப்படாதும் உள்ளது. இவற்றை விடுவிப்பதற்கு யாழ்வரும் ஜனாதிபதி துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், மக்களின் அடிப்படை தேவைகளில் ஒன்றாக இந்த நிலங்கள் இருப்பதனால் ஜனாதிபதி நல்லெண்ண செயற்பாடாக இதனை விடுவிப்பதற்கு துரித நடவடிக்கைகளை யாழ் விஜயத்தில் காண்பிக்க வேண்டும் எனவும், மண்டைதீவில் சர்வதேச துடுப்பாட்ட மைதானத்திற்கு அடிக்கல் நாட்டுவதற்காக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வருகை தர இருந்தார். இந்த இடத்திலிருந்து 1 கிலோமீட்டர் தூரத்திற்குள் தான் மண்டைதீவு மனித புதைகுழிகள் காணப்படுகின்றது. மண்டைதீவில் 2 மனித புதைகுழிகள் காணப்படுகின்றது. அவை அகழப்பட்டு நீதியான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என இந்த மாதம் 20ஆம் தேதி வேலணை பிரதேச சபை அமர்வில் இது தொடர்பில் பிரேரணை ஒன்றை முன்வைத்திருப்பதாகவும், கடந்த 26ஆம் தேதி மண்டைதீவு மனித புதைகுழியின் 36ஆம் ஆண்டு நினைவு தினத்தை புதைகுழி உள்ள இடத்தில் நினைவு கூர்ந்து தமது தீர்மானத்தின்படி புதைகுழி அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது. ஜனாதிபதி செம்மணி மனித புதைகுழிக்கு விஜயம் செய்வார் என கடற்தொழில் அமைச்சர் ஏற்கனவே அறிவித்திருந்தார். ஆகவே மண்டைதீவிற்கு வருகின்ற ஜனாதிபதி மண்டைதீவு மனித புதைகுழியை பார்வையிட வேண்டும் எனவும், மண்டைதீவு மனித புதைகுழி அகழ்வு பணிகளை விரைவில் ஆரம்பிக்கவும், நிதி ஒதுக்கீடுகளை செய்யவும், நீதியான விசாரணைகளை முன்னெடுக்கவும் ஜனாதிபதி ஒத்துழைக்க வேண்டும் என்றும் மக்களால் கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. இப்படியான இன்றைய நாள் யாழ்ப்பாணம் வருகை தரும் ஜனாதிபதி மண்டைதீவில் அமைக்கப்பட உள்ள சர்வதேச துடுப்பாட்ட மைதானத்திற்கான ஆரம்ப நடவடிக்கைகளை ஆரம்பித்து வைக்க உள்ளார். அதனைத் தொடர்ந்து யாழ் மாவட்ட செயலகத்தில் கடவுச்சீட்டு அலுவலகத்தை திறந்து வைத்து கடவுச்சீட்டு வழங்கும் பணிகளை ஆரம்பித்து வைப்பார். பின்னர் மயிலிட்டி துறைமுகத்திற்கு விஜயம் செய்து துறைமுக அபிவிருத்தி பணிகளையும், அத்துடன் யாழ் பொது நூலகத்திற்கு விஜயம் செய்து நூலகத்தை பார்வையிட உள்ளதுடன் சில நூல்களையும் அன்பளிப்பு செய்தல் போன்ற பல செயற்திட்டங்களோடு யாழ்ப்பாணத்திற்கு வருகை தர உள்ள ஜனாதிபதி செம்மணி மனித புதைகுழி அகழ்வு பணிகளையும் நேரில் பார்வையிட வாய்ப்புள்ளதாக கடல் தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அண்மையில் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இவ்வாறான செயற்பாடுகளையும் மேற்கொள்வதற்காக வருகை தந்திருந்த ஜனாதிபதி முதலில் மயிலிட்டி துறைமுகத்தின் 3ஆம் கட்ட அபிவிருத்தி பணிகளுக்காக அதை திறந்து வைத்தார். இந்த துறைமுகத்தின் 3ஆம் கட்ட அபிவிருத்தி பணிகளுக்காக 300 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதனையும் ஆரம்பித்து வைத்தார். இந்நிகழ்வில் மதகுருமார்கள் கலந்து கொள்ளாமல் விட்டது பலரின் விமர்சனங்களை ஏற்படுத்தியிருந்தது. மயிலிட்டி இறங்குதுறை அதிகாரிகளால் இந்நிகழ்விற்கு வருமாறு அப்பகுதி இந்து மதகுரு மற்றும் கிறிஸ்தவ பாதிரியாருக்கு அழைப்பிதழ் வழங்கப்பட்டிருந்தன. இந்த நிலையில் நேற்றைய தினம் மதகுருமார்களை சந்தித்த அதிகாரிகள் நிகழ்விற்கு வர வேண்டாம் எனவும் கோரியுள்ளனர். மயிலிட்டி நிகழ்விற்கு பௌத்த மதகுரு சார்பில் தையிட்டி விகாராதிபதியை அழைக்க நேரிட்டால் அது விமர்சனங்களை ஏற்படுத்தும் என்பதால் இந்நிகழ்வில் எந்த மதகுருமாரையும் அழைக்காது விடுவதாக தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக கூறியே இந்நிகழ்வுக்கு மதகுருமார்களை வர வேண்டாம் என கூறப்பட்டதை தொடர்ந்து அவர்களின் வருகை இடம்பெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இதைத் தொடர்ந்து குடிவரவு குடியகல்வு திணைக்களத்தின் யாழ்ப்பாண பிராந்திய அலுவலகம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது.
யாழ்ப்பாண மாவட்ட செயலக வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள இந்த அலுவலகம் இன்று ஜனாதிபதியால் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. யாழ் மாவட்ட செயலகத்தின் 60வது ஆண்டு பூர்த்தியை முன்னிட்டு முத்திரை தபால் தலையும் வெளியிடப்பட்டது. இந்த நிகழ்வில் பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற அலுவல்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபால, கடல் தொழில் நீரியல் கடல் வளங்கள் அமைச்சர் கௌரவ ராமலிங்கம் சந்திரசேகர், வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன், பிரதி அமைச்சர்கள், அதேபோன்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அதேபோல CVK சிவஞானம், அமைச்சின் செயலாளர்கள், பிரதம செயலாளர்கள் உள்ளிட்ட திணைக்கள தலைவர்கள் பலரும் கலந்து கொண்டிருந்தனர். இன்றைய நிகழ்வுகள் சுமூகமான முறையில் நடைபெற்றாலும் யாழ்ப்பாணம் மயிலட்டி பகுதியில் இன்று காலை ஒன்று கூடிய காணி உரிமையாளர்களையும் அதனை செய்தி சேகரிக்க சென்ற ஊடகவியலாளர்களையும் காவல்துறையினர் காட்டுமிராண்டித்தனமாக விரட்டியடித்தனர். இதன்போது அப்பகுதியில் கூடிய காணி உரிமையாளர்கள், பொதுமக்கள், ஊடகவியலாளர்களின் அனைவரும் அப்பகுதியில் நிற்க விடாமல் விரட்டியடிக்கப்பட்டிருந்தனர். காவல்துறையினர் வயோதிபர்கள் எனவும் பாராது போராட்டக்காரர்களை தகாத வார்த்தைகளை பேசி முதுகில் பிடித்து தள்ளியிருக்கின்றார்கள். கடும் பாதுகாப்புக்கு மத்தியில் காவல்துறையினர், இராணுவத்தினர், விசேட அதிரடிப்படையினர் குவிக்கப்பட்டு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மயிலிட்டுக்கு வருகை தந்திருந்தார். கடந்த காலங்களில் ஜனநாயகம் பற்றி அதிகம் பேசிய அனுரகுமார திசாநாயக்கவின் ஆட்சியிலும் காவல்துறையினர் கடந்த காலங்களைப் போன்று மூர்க்கத்தனமாக செயற்பட்டமை அங்கிருந்தவர்கள் மத்தியில் விசனத்தை ஏற்படுத்தியது.